இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானே தான் வேணா டச் பண்ணி கூட பாரு. நான் ஒன்னும் பேய் இல்ல, உன்னோட இமேஜினரியும் இல்ல, ஐ மீன் உன்னோட கற்பனையும் இல்ல. டச் பண்ணி பாரு. இதோ பாரு. கைய பிடிச்சாலே டச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் தான். பாயிண்ட். யா, நல்லாவே சொன்ன. மலிஷ்கா எப்படி இருக்கா? யாரு? மலிஷ்கா. மலிஷ்கா ரொம்ப நல்லா இருக்கா. அவளுக்கு டாக்டர் மருந்து கொடுத்திருக்காரு. அண்ட் டாக்டரே சொல்லிட்டார் அந்த வீக்கம் குறைஞ்சிருமா அண்ட் வலி கொஞ்சம் இருக்குமா, பட் ஷீல் பி ஃபைன். நல்லதானே? அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நடந்த எல்லா தப்புக்கும் நீ மட்டும் தான் காரணம். ஒரு செகண்ட், நான் என்ன தப்பு பண்ண? இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் என்னோட தப்பு எதுவும் இல்ல. இது மலிஷ்காவோட முட்டாள்தனம். அதே மாதிரி இது உன்னோட முட்டாள்தனம். ஏன்னா எல்லாத்துக்கும் நீ என்ன குறை சொல்றல? ஐ அம் அப்சல்யூட்லி ரைட். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். பேசி முடிச்சிட்டியா? சரி, இப்போ எனக்கு ஒன்னு சொல்லு. நீ நிஜமாவே எனக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறியா, இல்ல நான் யார் கையாவது புடிச்சிட்டு ஓடி போயிடுவா? அது எப்படி ஓடி போவ? நீ நீ என்ன ஏமாத்துவியா? இன்னொருத்த கூட ஓடி போவியா? நான் வேற என்ன பண்றது? உன்னோட இந்த டிமாண்ட் லிஸ்ட் இருக்கே, அது ரொம்ப பெருசா இருக்கு. அத பார்த்தா பெரிய பெரிய மேட்ச் மேக்கர்ஸே ஓடி போயிருவாங்க. சொல்ல போனா நானே ஓடி போயிருவேன். ஒரு செகண்ட், ஏ லிஸ்ட்ல அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு? ரொம்ப டிப் டாப் லிஸ்ட் அது. அண்ட் லாஸ்ட் டைம் நீ ஓடி போனீங்க, அப்ப என்னாச்சு? வேஷ்டி கட்டின 3 பேர் உன்னை துரத்திட்டு வந்தாங்கல, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அன்னைக்கும் சரியான டைமுக்கு நான் தானே வந்தேன், இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்னோட லிஸ்ட்ல பிரச்சனையே இல்ல, அது பெர்ஃபெக்ட்டான லிஸ்ட். வேணா பாரு, நல்ல நல்ல பசங்களா கிடைப்பாங்க. உனக்காக கடவுள் ஒரு பையனை செலக்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா உன் முன்னாடி வந்து நிப்பான். டோ வந்து நின்னுட்டனே. ரிஷி ப்ரோ, ஹலோ. ரிஷி ப்ரோ, என்ன? நீ வாயை மூட மாட்டியா? வாயை மூடிக்கிட்டு ராயுஷ். அண்ட் இப்ப என்ன சொன்ன? லட்சுமிக்கு என்ன விட நல்ல பையன் கிடைப்பானா? என்ன வளர்றாரு? உங்களை விட நல்ல பையன் யாரு? நீ கொஞ்சம் வாயை மூடுறா. ஓகே. ஒரு பக்கம் மலிஷ்கா எனக்கும் லட்சுமிக்கு நடுவுல என்னமோ நடக்குதுன்னு சொல்ற. என் மூளைய குழப்புற. அப்புறம் நீ ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப குழப்புற. அதாவது எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. இங்க பாரு, நீ ஆயுஷ எதுவும் சொல்லக்கூடாது. அண்ணனா என்ன வேணா பண்ணுவியா? நான் என்ன வேணா பண்ணுவேன். இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. அதான் இவங்க தடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேல நீ ஆயுஷ் மேல கை வச்ச அப்புறம் என்கிட்ட கண்டிப்பா வாங்குவீங்க. என்ன அண்ணி? என்ன யார் உதப்பாங்க? நீ என்ன அடிப்பியா? சரி, எங்க அடி பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா நான் உன்னை அடிச்சிடுவேன். ஏன் நான் அடிக்க கூடாது? ஆயுஷ் எனக்காக தான் எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். அவன் என் மேல அன்பு வச்சிருக்கான், நான் அவனுக்காக இதெல்லாம் பண்றேன். நானும் தான் உனக்காக சண்டை போடுறேன். நானும் தான் உன்னை லவ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் லவ். நானும் தானே உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி லவ் இருக்குல்ல, ஆஸ் a friend. என்ன? அப்புறம் இவனோடது உண்மையா நண்பா? அப்ப என்னோடது வேஸ்டா? ஆமா, வேஸ்ட் தான். ஏன்னா நீயே ஒரு வேஸ்ட். ஐயோ, நான் வேஸ்ட். பாருங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க ப்ளீஸ். வாயை மூடுங்க. நான் தான் வேஸ்ட். இங்க வந்தோம் பாருங்க. என்ன சொல்லணும்? மலிஷ்கா ரிஷிய ஆழமா லவ் பண்றா, அளவுக்கு அதிகமா. அதன் காரணமா தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்கா. அதர்வைஸ் அவளோட லெவல் இது கிடையாது. மலிஷ்கா இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இது உனக்கும் நல்லா தெரியும். அவ மனசார ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதன் காரணமா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க. என்ன இதெல்லாம் கிரண்? நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீலம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மலிஷ்கா ஆல்சோ. நீ அவளையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா மலிஷ்கா கண்டிப்பா மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணத்தான் போறா. அவ இன்செக்யூர் ஆயிட்டா, பயப்படுறா. ஒருவேளை ரிஷி கூட கல்யாணம் நடக்காம போச்சுன்னா, மறுபடியும் ரிஷிய லக்ஷ்மி பறிச்சுட்டாள்னா? ஐ நோ, டே 1ல இருந்து அவ இன்செக்யூரா தான் இருக்கா. அவ இன்செக்யூரிட்டிக்கு ஒரு காரணம் இருக்கு, அதான் லக்ஷ்மி. அதோட ரிஷியும் தான். ரிஷி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ பாக்குறல்ல, யார் வேணாலும் இன்செக்யூர் ஆயிடுவாங்க. அதனால ப்ளீஸ் மலிஷ்காவோட நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உனக்கு எல்லாம் தெரியும், அதிக அளவுல லவ் பண்ணா எழுந்துருவோங்கிற பயமும் இருக்கும். மலிஷ்கா பயந்து போயிருக்கா. பயந்து போன காரணத்தால அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றா. அது நமக்கும் தெரியுது. நீலம், ஐ ரிக்வெஸ்ட் யூ, ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடு ப்ளீஸ். ரொம்ப லவ் பண்றா. கிரண் கரெக்டா தான் சொல்றா. லக்ஷ்மியோட கல்யாணமும் சீக்கிரமா முடியணும், அதுவும் முக்கியம். ஏன்னா லக்ஷ்மியோட விஷயத்துல ரிஷி சென்சிட்டிவாவும் இருக்கான், பொசசிவாவும் இருக்கான். நாளைக்கு இந்த லக்ஷ்மினால ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் ஏதாவது சண்டை வந்துட போகுது. நீலம், நாம 2 பேரும் விரும்புறோம் ரிஷி மலிஷ்காவுக்கு கல்யாணம் நடக்கணும். லக்ஷ்மியும் இந்த வீட்டை விட்டு போயிடணும். அப்ப ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். இந்த பாக்ஸ் இங்க எப்படி வந்தது?
நான் பார்த்தப்ப இல்லையே. யாரு கொண்டு வந்து வச்சது? இதுக்குள்ள என்ன இருக்கு? சூடா வேற இருக்கு. அடிசக்க பாயசம். லக்ஷ்மி தான் எனக்கு பாயசம் பண்ணி கொடுத்தா, அதையும் நான் நல்லா சாப்பிட்டுட்டேனே. இப்ப மறுபடியும் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இந்த தடவை இதுல ரோஜா பூ வேற போட்டு கொண்டு வந்திருக்கா. நல்ல விஷயம்தான். நான் இனிப்பு சாப்பிட்டா மட்டும் எல்லாரும் என்ன திட்டுறாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப அவளே எனக்கு பாயசம் கொண்டு வந்து கொடுக்கறா. இந்த லக்ஷ்மியை என்னன்னு சொல்றது? பாயாசத்தை நான் தான் கொண்டு வந்தேன் பாட்டிமா. சரி சரி, இதெல்லாம் தேவையில்லை. பாட்டிமா, பாட்டி, ஐம் ரியலி சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, பரவாயில்ல விடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? இப்ப பெட்டரா இருக்கேன். கொஞ்சம் வலிக்குது. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. யாருக்காவது கெடுதல் நினைச்சா நமக்கு தான் கெடுதல் நடக்கும். இது நான் கத்துக்கிட்ட பாடம். இது என்னோட பிராயச்சித்தம். அண்ட் பாட்டிமா, பாயசத்தை உங்களுக்காக கொண்டு வந்தேன். அதான் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். நான் என் கையால இந்த பாயசத்தை பண்ணிருக்கேன். அன்னைக்கு என் கையால தானே பாயசம் விழுந்தது. உங்களாலையும் சாப்பிட முடியல. சோ ப்ளீஸ் நீங்க இதை சாப்பிட்டுக்கோங்க. லக்ஷ்மி உன்கிட்ட பேசணும். ஒரு விஷயம் கேக்குறியா இல்ல சொல்றியா? சரி, அப்ப சொல்லு. நீ என்ன நினைச்சியோ அதே மாதிரியே நடக்குது. நான் என்ன நினைச்சேன், என்ன நடக்குது? நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டல, பையன் கிடைச்சிட்டா. ஹாப்பி? நீ எனக்கு எனக்கு என்ன? நீ வந்து நீ அது வந்து அந்த பையனை நீ பாத்தியா? அதுவா? இல்ல, நான் இன்னும் அந்த பையனை பார்க்கல. ஆக்சுவலி மாம் தான் அந்த பையனை செலக்ட் பண்ணிருக்காங்க. மாம் தான் ஓகே பண்ணாங்க. ஆனா எனக்கு இதுல மைனஸ் பாயிண்டா தெரியுறது, அவன் ஒரு டிவோர்ஸி. ஆனா மாமுக்கு இதுல எந்த இஷ்யூவும் இல்ல. அதானே, இதுல என்ன இஷ்யூ இருக்க போகுது? நானும் ஒரு டிவோர்ஸி தானே. யா, அப்படின்னா இதுல எந்த இஷ்யூவும் இருக்காது, ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எல்லாம் கூல் தான். அந்த பையனை அம்மா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மாமுக்கு ஆக்சுவலி அந்த பையனையும் தெரியுமா? மாம் அந்த பையன் நல்ல பையன்னு சொன்னாங்க. ஸோ உனக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்துடும். அண்ட் இந்த வீட்டை விட்டும் என்னை விட்டும் நீ ரொம்ப தூரம் போயிடுவ.